ஹலோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம தமிழ் செக்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. 9 ஏழும் போட்டு முடிச்சாச்சு. வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் தானே, தமிழ் நானே படிச்சுக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஓகே தான். புக் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு லைனாக வாசிச்சுட்டு இருக்கணும். பட் இந்த வீடியோவில் எது எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் பிசிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க இல்லை எஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா மோர் தென் எனஃப், இதுவே போதும். ஸோ இதை தொடர்ந்து கவனிங்க. இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் இயல் பார்க்கலாம். ஓகேங்களா? இயல் 1 அமுத தமிழ். எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ். தமிழ் மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது தமிழ். காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது தமிழ். நம்ம தமிழை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. இது யாரோட பாடல் வரிகள் அப்படின்னா நாமக்கல் கவிஞரோடது தான். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அதோட பாடல் வரிகள் இப்படிதான் இருக்கும். அடுத்து சொல்லும் பொருளும் குறினா குறிக்கோள், நெறினா வழி, விரதம்னா நோன்பு, பொழிகிறனா தருகின்ற, ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தமிழ் மொழியை கற்றவங்க பொருள் பெறுவதற்காக எனக்கு அந்த பொருள் வேணும், இவனை பெருமையாக பேச நமக்கு அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச மாட்டாங்க. அதே மாதிரி யாரும் நம்மளை பெருமையாக பேசலனாலும் அதற்காக வருந்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். தமிழ் மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டுகிறது. நாமக்கல் கவிஞர் எனப்படுவர் யாருன்னு கேட்டால் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மைகள் என்னன்னு கேட்டால் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் தான் யாருன்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் தான் அவர் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுகிறார். அப்போ காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், இது ரெண்டுமே யாருன்னு கேட்டால் ராமலிங்கனார். ஓகேங்களா? அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. அருள்நெறி அறிவை தரலாகும் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ல. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. அதுவும் நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா? அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி. நீர்வளமும் நிலவளமும் பொருள் வளமும் அறிவு வளமும் நிறைந்தது தமிழ்நாடு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கும். யார் பாடினதுன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி. சரிங்களா? தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், செங்கனியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் என பாடியவர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி. திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளரும் புகழ் பெற்றவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. அதாவது இவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை படைத்தவர் உடுமலை நாராயணகவி. ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் ஒப்புமைனா இணை, அற்புதம்னா விந்தை, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். ஓகேங்களா? பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பரிபாடல் என்பது இசைப்பாடல் நூல். வான்புகழ் கொண்டது என பாடப்படுவது திருக்குறள். அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டவை எதுன்னு கேட்டால் சங்க இலக்கியங்கள். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் யாருன்னு கேட்டால் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தவன் யாருன்னு கேட்டால் குமணவள்ளல். ஓகேங்களா? அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் உரைநடை. பழமையும் புதுமையும் மிக்க மொழி தான் நம்ம தமிழ் மொழி. மொழியின் இரு பிரிவுகள் இருக்கு. என்னன்னா பேச்சு மொழி, எழுத்து மொழி. எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது தான் மொழி. ஒருவர் கருத்தை மற்றொரு அறிந்து ஒருமித்து செயல்பட உதவுதான் மொழி. இதெல்லாம் நமக்கு தெரியும், பேசிக்ஸ் தான். மொழினா என்ன, பேசுதல், எழுதுதல், இதெல்லாமே என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். இல்லை முக்கியமான கொஸ்டின் ஏரியா மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பேசுவது கேட்கப்படுவதும் தான் மொழியின் முதல் நிலை. எழுதுவதும் படிப்பதும் தான் மொழியின் இரண்டாம் நிலை. ஒலிவடிவில் அமைவது பேச்சு மொழி, வரிவடிவில் அமைது எழுத்து மொழின்றாங்க. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்டால் பேச்சு மொழி. இதில் பாருங்க, குழந்தையை நல்லா கவனிங்க என்பதில் கவனித்தல் என்பதன் பொருள் என்னன்னா பேணுதல்னு அர்த்தம். அதே மாதிரி நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படின்றது பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த பொருளும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்றிருக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் நூற்பா. எடுத்தல் படித்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் சொல்லி இந்த வரிகள் எதில் இருக்குன்னு கூட கேட்கலாம். எதுலன்னா நன்னூல் நூற்பா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என கூறியவர் யான்னு கேட்டால் மு வரதராசனார். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவும் மொழியே என சொன்னது யாருன்னு கேட்டால் மு வரதராசனார். பேச்சு மொழி இடத்திற்கு இடமும் மனிதர்களின் வாழ்வு சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். ஒரே மொழியின் வெவ்வேறு விடயங்களில் வட்டார மொழி என்பர். ஒரு மொழியிலிருந்து பிரியும்
புதிய மொழி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளைமொழின்னு சொல்லுவாங்க. தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் எதெல்லாம்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கு நாம் தரும் வரி வடிவம் தான் எழுத்து மொழின்றாங்க. ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு வேண்டியது எது? எழுத்து தான். ஏன்னா நம்ம பேசும்போது அந்த நிமிஷத்தோட பேசுறது முடிஞ்சிடும். ஆனா எழுத்து மொழின்றது எழுதி வச்சு, அதனாலதான் வரலாறா இருக்கட்டும், அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே யாரோ எழுதி வச்ச குறிப்புகள் இருந்ததுனால மட்டும்தான் நம்மளால அப்பெல்லாம் என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்ப எழுத்து மொழின்றது எவ்வளவு முக்கியன்றது இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்பர், எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்கு என்பர். ஓகேங்களா? ஏன்னா பேச்சு மொழியில எப்படி வேணா நம்ம பேசிடலாம், இப்படின்னெல்லாம் கூட நம்ம பேசிடலாம். ஆனா வந்து எழுத்து மொழியில நம்ம வந்து ஓகே அப்படிலாம் நம்ம பேச முடியாது. இப்போ நல்லா சாப்பிட்டான் அப்படின்றது வந்து நம்ம பேச்சு மொழியில பேசிடலாம். நல்லா சாப்பிட்டியா, என்ன பண்ற அப்படின்னு பேச்சு மொழியில பேசிடலாம். ஆனா எழுத்து மொழியில அப்படின்றப்ப நன்றாக சாப்பிட்டான், என்ன செய்கிறாய், இப்படின்ற மாதிரி ஃபுல் சென்டென்ஸை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து எழுத்து மொழின்னு சொல்றாங்க. அப்ப பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு டிஃபரன்ஸ் அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி பேச்சு மொழியில இலை என்பது எலன்னு சொல்லலாம், உலகம் என்பது உலகம் சொல்லலாம். அப்ப இங்க ஈ வந்து ஏ ஆவும், ஊ வந்து ஓ ஆவும் மாறுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாவேந்தர் பாரதாசனோட வரிகள் இருக்கும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், செந்தமிழை சிறந்தமிழை செய்தவும் வேண்டும். அப்போ இந்த வரிகள் யாரோடதுன்னு கேட்டால் பாவேந்தர் பாரதாசனோடதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இலக்கணம். குற்றியலுகரம், குற்றியலிகரம். குற்றியலுகரம் அப்படின்னா 6 எழுத்து இருக்கு நமக்கு. கு, சு, டு, து, பு, ரு அப்படின்னு சொல்லி இதுதான் குற்றியலுகர எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். இப்போ குழந்தைனா கு வந்து முன்னாடி வருது, வகுப்புனா கு வந்து இடையில வருது, பாக்குனா கு வந்து லாஸ்ட்ல வருது. அப்போ இந்த 3க்கும் வேறுபாடு இருக்கு. ஆனால் எழுத்து ஒன்று தான், ஒலிக்கும் போது சொல்ற ஒலிப்பு தான் வந்து வேறன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இறுதியில் வரும்பொழுது ஒலிக்கிறது, சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக. அப்போ இது என்ன அப்படி இந்த மாத்திரை அளவு வச்சுதான் குற்றியலுகரம் குற்றியலிகரம்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் முழுமையாக ஒலிக்கிறது. குழந்தை, வகுப்பு அப்படின்னு சொல்லி முழுமையா ஒலிக்கிறது. இறுதியில் பாக்கு அப்படின்றத மட்டும் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கு, சு, டு, து, பு, ரு வந்து ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும்னு சொல்றாங்க. இவ்வாறு தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறத வந்து குற்றியலுகரம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு இது எல்லாமே லாஸ்ட்ல தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி லாஸ்ட்ல வரும்போது அதோட ஓசையிலிருந்து அதோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதுனால தான் இதை வந்து குற்றியலுகரம் சொல்றாங்க. குற்றியலுகரம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் உகரம் கூட்டல் இயல்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இதை கூட கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முற்றியலுகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். இப்போ தனிக்குறில்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தனிக்குறில் எழுத்து இது பா, வி, ஆ, வா, மா, ஏ இதெல்லாமே வந்து தனிக்குறில். இந்த மாவை தவிர இந்த ஏவை தவிர இது எல்லாமே தனிக்குறில். இது அடுத்து வருகிற இந்த வல்லின உகரங்கள் எல்லாமே வந்து அதோட மாத்திரை அளவில் முழுமையா ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வாரம் முழுமையா ஒலிக்கிறது, அதாவது ஒரு மாத்திரை அளவில் மாத்திரையிலிருந்து அளவு கம்மியா ஒலிக்கிறது கிடையாது. அப்போ முழுமையான மாத்திரை அளவில் ஒலிக்கிறது எல்லாமே வந்து முற்றியலுகரம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம்னு யூஸ் பண்றோம். அடுத்து நெடில் எழுத்துக்களை குறிக்க ஐகான், ஔகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், அதாவது மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அதாவது அக்கேனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். இது ரொம்ப ஈஸி தான். அது ஹெட்டிங்லேயே வந்து அதுக்கான விடை இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா இந்த நெடில் தொடருக்கு அடுத்து வருகிற குற்றியலுகரம் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்றாங்க. ஏன்னா இங்க பா, மா, பா, கா, ஆ இது எல்லாமே நெடில் தானே. அப்ப அதுக்கு அடுத்து வருகிற உகரங்கள் எல்லாமே வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெடில் தானே, அப்போ ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஆயுத எழுத்து எஃகு, இங்கே இக்கு வராது, இங்கே அக்குன்னு வரும். எஃகு, அஃது அப்படின்றது. அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் பார்க்குறோங்களா? அடுத்த 3மே அது ரிலேட்டடாக தான் வரும். கசட, தபர, ஞென, நமன, எரள, வழல இப்படி தானே பார்க்குறோம். அப்போ இந்த 3மே வந்து அந்த கான்செப்டில் தான் வரும். இப்போ வல்லின எழுத்துக்கள் எது? கசட, தபர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து இதை தொடர்ந்து வர்றது எல்லாமே வரும். இச்சு,
இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதை தொடர்ந்து வருகிற இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் எல்லாமே வந்து வன்துற குற்றியலுகரம்ன்றாங்க. அதே மாதிரி மென்துற குற்றியலுகரமா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இதை தொடர்ந்து வர்றது எல்லாமே வந்து மென்துற குற்றியலுகரம். அதே மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரம்னா எரள வழல அதில் வந்து தொடர்ந்து வர்றது எல்லாமே வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட்டு. இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. மேலும் சுடுறு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து குற்றிய லிகரம். வரகு கூட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகு யாது என ஒலிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ளது என்னும் உள்ள கு முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து இ என்று ஒலிக்கிறது. ஆமா, வரகு வரகு இது ஸ்பீடா ஒலிச்சு எப்படி அது வரகியாது. அப்போ கூன்றது இ, வரகு கி இப்படின்னு மாறுதாங்க. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, ஈன்னு அப்படின்னு இருக்கு, ஈன்னு ஒரு எழுத்து இருக்கு. அப்போ அதே மாதிரி அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக இந்த விறகு கூட்டல் யாதுன்றப்ப இந்த விறகுன்னு இருக்கும்போது ஒரு மாத்திரையில ஒலிக்குது. இது சொல்லி சொல்லி பார்க்கும்போது விறகு யாதுன்னு மாறின போது இது அரை மாத்திரையா ஒலிக்குது. அப்போ தன்னோட ஒரு மாத்திரை அளவில் இருந்து ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. அப்போ இவ்வாறு தன் மாத்திரை அளவில் இருந்து ஒலிக்கும் இகரம் தான் குற்றிய லிகரம்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க ஈ வரகி ஈ வருது, அதனாலதான் இது குற்றிய லிகரம் சொல்றாங்க. அப்ப இந்த குற்றிய லிகரத்தை எப்படி பிரிக்கலாம், குறுமை கூட்டல் இகரம் கூட்டல் இயல் குற்றிய லிகரம் என பிரிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அதை நான் மேல பார்த்ததே சொல்றாங்க. பாருங்க, கொக்கு யாது, கொக்கு கூட்டல் யாது, இக்கு கூன்றது வந்து இக்கு கூட்டல் ஈ, அதாவது இங்க ஈன்னு மாறிடுது இல்லைங்களா, அதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். மீடியா ஊடகம், லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், ஃபோனாலஜி ஒலியியல், ஜேர்னலிசம் இதழியல், மேகசைன் பருவ இதழ், பப்பட்ரி பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், டயலாக்னா உரையாடல். ஓகேங்களா. முதல் இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்தாவது இரண்டாவது இயல் பார்க்கலாம். அடுத்த அணிநிழல் காடு. காடு என்னும் கவிதை சுரதாவின் கவிதைகள் என்னும் நூலில் இயற்கையல் என்னும் பகுதியில் உள்ளது. சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பாரதிதாசன் மீது பற்று கொண்டனால இவரோட ராசகோபாலன்ற பேரை சுப்புரத்தினதாசன் மாத்திடுவாங்க. அதோட சுருக்கம் தான் சுரதா. ஓகேங்களா. எதனாலனா பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன, சுப்புரத்தினம் தானே. அதனால அவர் மீது கொஞ்சம் பற்றின் காரணமாக வந்து அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்து தன் பெயரை வந்து சுப்புரத்தினதாசன் மாத்திரவர். அதோட சுருக்கம் தான் சுரதா. ஓகேங்களா. அப்போ ஓமை கவிஞர் யாருன்னு கேட்டா சுரதா. ஓகேங்களா. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அப்போ ஓமை கவிஞர்னா சுரதா. இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து சுரதாவின் நூல்கள் பாருங்க. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். சுரதாவோட பாடலோட வரிகள். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், காடு பொருள் கொடுக்கும், காய்க்கு நீண்டெடுக்கும், குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கணிப்பறிக்கும், பச்சை மேல் நடிக்கும், பன்றி கிழங்கு இருக்கும். அந்த காட்டில் என்னென்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அடுத்து சொல்லும் பொருளும். ஈன்றுனா பெற்று, கொம்புனா கிளை, விடுதினா தங்குமிடம், கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு, அதிமதுரனா மிகுந்த சுவை. காட்டில் மலர்கள் மறந்தமைக்கு கூறப்படும் ஓமை வந்து கார்த்திகை விளக்குகள்ன்றாங்க. காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்பவை பன்றிகள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் ரொம்ப முக்கியம். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இது எல்லாமே வந்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளிக்கண்ணி ஒரு இசைப்பாடல் வகைன்னு சொல்றாங்க. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக பாடப்படுவதான் கிளிக்கண்ணி. பின்வருவன பாரதியார் வரிகள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வார் அடிக்கிலேயே வாய்ச்சொலில் வீரரடி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் யாரோடதுன்னு கேட்டால் பாரதியாரோடது. கூட்டத்தில் கூடியென்று கூவி பிதற்றலென்று நாட்டத்தில் கொள்ளாரடிக்கிலேயே நாளில் மரப்பாரடி வாழைக்கன்று இன்றது என கூறுவது மரபு இயற்கை விடுதி என கூறப்படுவது காடு அப்படி சொல்லி இந்த கிளியே கிளியன் வந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியார்னு. ஓகேங்களா. அடுத்து அப்படின்னு இருக்கட்டும் அந்த மரம். அப்படின்னு இருக்கட்டும் அந்த மரம் என்னும் கவிதை எழுதியவர் வந்து ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம் பன்முக திறன்கள், கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் இவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜமார்த்தாண்டம். ஓகேங்களா. அடுத்து சொல்லும் பொருளும். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல், கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் எனும் கவிதை எழுதியவர் யாருன்னா கலாப்பிரியா. குழந்தை வளர்ந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவனது எனும் கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்ட கலாப்பிரியா. ஓகேங்களா. அடுத்து விலங்குகள் உலகம். புலிகள் காப்பகம் உள்ள இடம் வந்து முண்டந்துறை. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் எதுன்னு கேட்டால் முண்டந்துறை தான். முண்டந்துறை காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஆசிய யானை ஒன்று, ஆப்பிரிக்க யானை ஒன்று. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு. ஆப்பிரிக்க யானைகள் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் உண்டுன்றாங்க. ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் வேறுபாடு உண்டுன்றாங்க.
அடுத்து யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது, யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எதுன்னு கேட்டால் பெண் யானை தானாமா. அடுத்து யானைகள் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் உணவு மற்றும் தண்ணீர். அந்த உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தான் அது வந்து இடம்பெயர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ இலைத்தழை சாப்பிடும். யானை ஒரு நாள் குடிக்கும் தண்ணீரோட அளவு 65 லிட்டர். நினைவாற்றலும் பாசம் நிறைந்த விலங்கு யானை தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யானைகளின் வழித்தரங்களில் பிறர் குறிக்கிடும் போது தான் அவை தாக்கும், அவங்க யானையோட வழித்தரத்தில் குறிக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குது. ஓகேங்களா. அடுத்து யானைக்கு கண் பார்வை குறைவு, ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் மிகுதின்றாங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மட்டும். அடுத்து இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகியவற்றை கற்பிக்கும் பல்கலைக்கழகம் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம். கரடி ஓர் அனைத்துண்ணி. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான் தான். கரடியை தேனி கொட்டாமல் காப்பாற்றுவது அதோட அடர்ந்த முடி. நன்கு வளர்ந்த கரடியின் எடை 160 கிலோ. இரவில் மட்டுமே வேட்டையாடும் இயல்பு கொண்டது வந்து புலி. புலிகள் தனது வாழும் இயல்புடையவை, தனித்து வாழும் இயல்புடையவை. கருவுற்ற புலி 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும்ன்றாங்க. புலி தன் குட்டிகளை வளர்க்கும் காலம் 2 ஆண்டுகள். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னு கேட்டா புலி. பண்புள்ள விலங்கு எதுன்னு கேட்டா புலி. அதற்கு காரணம் தனக்குரிய உணர்வு வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாது. ஆமா. காட்டுக்கு அரசன் எனப்படுவது எதுனா சிங்கம். உலகில் 2 வகை சிங்கங்கள் உண்டு. ஆசிய சிங்கம் ஒன்று, ஆப்பிரிக்க சிங்கம் ஒன்று. ஆசிய சிங்கம் உள்ள இடம் வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயம். நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது புலிதான் சொல்றாங்க. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என அழைக்கப்படுவது வந்து புலி. இந்தியாவில் உள்ள மான் வகைகள் சருகுமான், மிலாமான், வெளிமான். மான்களில் அழகில் சிறந்தவை நம் நாட்டு புள்ளிமான்கள்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்திய வனமகன் ஜாதவ் பயங். இந்தியாவின் வனமகன் எனப்படுவர் யாருன்னு கேட்டா ஜாதவ் பயங். மணல் தீவில் வளர வாய்ப்புள்ள மரம் எது? மூங்கில். காட்டை உருவாக்கிய தனி மனிதர் யாருன்னா ஜாதவ் பயங். ஜாதவ் பயங் அசேம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் உருவாக்கிய காடு உள்ள இடம் எதுன்னு கேட்டா பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவு. காட்டை உருவாக்க ஜாதவ் பயங் எடுத்துக்கொண்ட காலம் வந்து 30 ஆண்டுகள். சூப்பர்ல. அடுத்து ஜாதவ் பயங் தம் உழைப்புக்கு கிடைத்த பரிசாக கருதியது யானைகளின் வருகை. ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நதி வந்து பிரம்மபுத்திரா. ஜாதவ் பயங்குக்கு மரம் வளர்க்கும் எண்ணம் ஏற்பட்ட ஆண்டு 1979. ஜாதவ் பயங் வந்து வாழ்ந்த பகுதியில் அரசு செயல்படுத்திய திட்டம் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். ஜாதவ் பயங்குக்கு வழிகாட்டிய அஸ்ஸாம் வேளாண்மை பகுதி பேராசிரியர் ஜாதுநாத். மண்ணின் தன்மையை மாற்ற உதவுவதை மண்புழுக்களும் சிவப்பு கட்டெரும்புகளும். ஜிட்டு கலிட்டா என்பவர் ஒரு வனவிலங்கு ஆர்வலர். ஜாதவ் பயங் பற்றிய செய்தி முதலில் வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஒன்றும் இல்லை, இவர் அந்த பிரம்மபுத்திரா ஆற்று அந்த மணல் இடத்துல வந்து அதிகமாக காடு வளர்த்துருப்பார். 30 வருஷமா கஷ்டப்பட்டு நிறைய காடு வளர்த்துருப்பார். அதில் நிறைய விலங்கு வந்திருக்கும். அதை பாராட்டி வந்து அவருக்கு விருது, பேர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா. அடுத்து ஜாதவுக்கு 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியது. ஜாதவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. ஜாதவுக்கு மணிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஓகேங்களா. அடுத்து 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இப்போ நம்ம குற்றிலுகரம் குற்றிலிகரம் பார்த்தீங்களா, அதே தான். அது வந்து எப்படி மாத்திரை அளவில் இருந்து அது ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவை ஒழிச்சுன்னா அது குற்றிலுகரம் சொல்றேன். அதே மாதிரி தான் இந்த ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகத குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதுக்கு இருக்கிற இடத்துல இருந்து அதோட மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிச்சிச்சு அப்படின்னா அது குறுக்கம்னு சொல்றோம். ஓகேங்களா. அதை இங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவை முழுமையாக ஒழிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம் சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா எவ்வளவு மாத்திரை அளவுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு மாத்திரை? 2 மாத்திரை. ஓகேங்களா. இந்த 2 மாத்திரையில இருந்து அது குறைந்து ஒழிக்கும் போது அது ஐகார குறுக்கம்னு சொல்றோம். ஓகேங்களா. அது வர்ற அதோட வேர்டு பொறுத்து இருக்கு. இப்ப வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல் இடை இறுதி. இப்போ முதல் வை ஐ இங்க வந்திருக்கா, சமை நடுவுல வந்திருக்கா, பறவை இங்க லாஸ்ட்ல ஐ வந்திருக்கா. அந்த மாதிரி அதோட வர்ற அந்த இடத்தை பொறுத்து அதோட மாத்திரை அளவு கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் தான் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவிலும், ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியில் வரும்போது 1 மாத்திரை அளவிலும் இருக்குது. அப்போ அதோட ஒரிஜினல் மாத்திரை அளவு என்னன்னு கேட்டா 2. ஓகேங்களா. சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையா ஒழிக்கும், சொல்லுக்கு இறுதியில வரும்போது 1 மாத்திரையா ஒழிக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து அவுகார குறுக்கம். அவ் வவ் என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் வந்து 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஔவையார், வௌவால் என சொற்களில் முதலில் வரும்போது தனக்கு 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. அப்போ தனியா ஔ வௌன்னு வரும்போது 2 மாத்திரை, அதுவே ஔவையார், வௌவால் அப்படின்னு சொல்லில வரும்போது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையாக குறைகிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் சொல்லு. அவுகாரம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அவு வந்து எதுல? சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வந்தாலும் அதோட ஒரிஜினல் 2 மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரை அளவா ஒழிக்கிறனால அது அவுகார குறுக்கம்னு சொல்றோம். ஓகேங்களா. அடுத்து மகர குறுக்கம் பாருங்க. அம்மா பாடம் படித்தான். இங்க அம்மான்றது இங்க வந்திருக்கு, பாடம்ன்றது இங்க வந்திருக்கு.
ஆகிய சொற்களில் மகர மைய எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்ப மகர குறுத்துக்கு மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. ஓகேங்களா? அப்ப ஐகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு 2, அவுகார குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு 2. அதுல இருந்து குறைஞ்சு ஒலிக்கிறது தான் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம். அப்ப மகர குறுத்துக்கு ஒரு ஒரிஜினல் மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஓகேங்களா? அடுத்து வலம் வந்தான் என்பதில் மகர எழுத்து அடுத்து பகர எழுத்து வந்திருக்கு. இங்க அம்மா பாடம் இதுல அதோட அரை மாத்திரை அளவு முழுசா ஒலிக்குது. ஆனா இந்த பகரம் இருக்கீங்களா, வா வர்ற இடத்துல மட்டும் வலம் வந்தான் இதுல மட்டும் அதோட அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை அளவா குறைந்து ஒலிக்கும். அதனாலதான் இது மகர குறுக்கம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செயலில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகரமையானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்கு அரை மாத்திர அளவில் குறைந்து கால் மாத்திர அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம். அப்ப நல்லா ஞாபகம், வா அப்புறம் இன்னு அப்புறம் இன்னு, இந்த இடையில இதுக்கு கீழே வரும்போது தான், இதுக்கு முன்னாடி வரும்போது மட்டும்தான் அந்த மகர குறுக்கம் அதோட அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையை ஒலிக்குது. ஓகேங்களா? அதுதான் மகர குறுக்கம்னு சொல்றோம். அடுத்து ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்போ ஆயுத குறுக்கமும் அரை மாத்திரை தான். ஆயுத குறுக்கமும் மகர குறுக்கமும் அரை மாத்திரை, ஐகார குறுக்கமும் அவுகார குறுக்கமும் 2 மாத்திரை. ஓகேங்களா? அதே மாதிரி முள்கூட்டல் தீது முக்டீது, கல் கூட்டல் தீது கக்டீது எனவும் சேரும். இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இப்ப அஃது எஃகு இதுல முழுமையா அரை மாத்திரை ஒலிக்குது. இந்த முள்கூட்டல் தீது முக்டீதுன்னு மாறும்போதும் கல் கூட்டல் தீது கக்ரீதுன்னு மாறும்போதும் இதுல இந்த இடத்துல இருந்துதான் அதோட அரை மாத்திரை கால் மாத்திரையே ஒலிக்குது. இதுதான் ஆயுத குறுக்கம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் பாருங்க. இஸ்லாண்டுனா தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ்னா வனவிலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர், பாரபிள் அப்படின்னா உவமை, ஜங்கிள்னா காடு, ஃபாரஸ்ட்ரினா வனவியல், பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். ஓகேங்களா? இதோட 2வது இயல் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது இயல். நாடு அதை நாடு, புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றும் பற்றி நின்மகன் யாண்டுடனோ என வினவுவதி, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவோ, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று பாடியவர் யாருன்னு கேட்டா காவற்பெண்டு. இந்த புலி தங்கிய குகை, அவன் அந்த தாயோட பையன் போர்க்களத்துக்கு போயிருப்பான். அப்ப அவன் அந்த தூண் மேல சாஞ்சு உட்கார்ந்துட்டு என் பையன் எப்ப வருவானோ அப்படின்னு சொல்லி என்னோட ஈன்ற வயிறு பதறுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பாடல் வரி இருக்கும், அதான் சொல்லியிருப்பாங்க. யார் பாடினதுன்னு கேட்டா காவற்பெண்டு. ஓகேங்களா? காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர். சோழமன்னன் போரவை கோப்பிரு நற்கள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யாருன்னு கேட்ட காவற்பெண்டு. சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளா கொண்டு பாடியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாண்டிய ஒரே பாடல் எதுன்னு கேட்டா சிற்றில் நற்றுண்டா. அந்த இப்ப வந்திருக்கேன் அந்த பாடல் தான், புலி தங்கிய குகை. இப்பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா புறநானூறு. புறநானூறு 8 தொகை நூல்கள் 1. ஓகே. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலீச்சு வெளிப்படுத்தும் நூல் தான் எதுன்னு கேட்டா புறநானூறு. சொல்லும் பொருளும். சிற்றில்னா சிறுவீடு, யாண்டுனா எங்கே, கல் அலைனா கற்குகை, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. ஓகேங்களா? அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து பாஞ்சை வளம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதில் பெருசாக ஸ்டோரி தான் இருக்கும். நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். கதைப்பாடல் என்பது கதை தழுவி நிலையில் அமையும் பாடல். ஓகே. கதைப்பாடல் வகைகள்: சமூகத்தை பாடல், வரலாற்று கதை பாடல், புராண கதை பாடல். கதைப்பாடலின் வகைகள். பாஞ்சை வளம் என்னும் பாடல் பகுதி வானமா மலை தொகுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலில் உள்ளது. சுத்த வீர சூரன் எனப்படுவன் யாருன்னு கேட்டா கட்டபொம்மன். கட்டபொம்மன் ஆண்ட பகுதி எதுன்னு கேட்டா பாஞ்சலங்குறிச்சி. சொல்லும் பொருளும். சூரன்னா வீரன், பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, வாரணம்னா யானை, பரீனா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகுனா பாக்கு. வாரணச்சாலை எனப்படுவது யானை கூட்டம், யானை கூடம். வாரணச்சாலை எனப்படுவது யானை கூடம்ன்றாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரிவளரும் சாலை எனப்படுவது குதிரை கொட்டில். பாஞ்சலங்குறிச்சிக்கு அருள் செய்வதாக வரம் அளிப்பவன் சக்கமாதேவி. ஓகேவா? அடுத்து தேசிய காத்த செம்மல் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இது என்னன்னா அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியம், சோஷியலி இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் தான்? நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர். வீர பேச்சால் எத்தனையோ தாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் யாருன்னு கேட்டா சுத்த தியாகி. அதாவது நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் இவர் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் பாராட்டியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தாரு. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன். முத்துராமலிங்கரின் பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இளமிலேயே அன்னையை இழந்து இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர். முத்துராமலிங்கர் தொடக்க கல்வி கற்ற இடம் எதுன்னு கேட்டால் கமுதி. அவர் உயர்நிலை கல்வி பயின்ற இடங்கள் மதுரை
பள்ளி மற்றும் ராமநாதபுரத்து உயர்நிலை கல்வி பெற்றிருப்பாரு. ராமநாதபுரத்தில் தேவரது கல்வி பாதியில் தடைப்பட காரணம் பிளேக் நோய் வந்திருக்கும் அவருக்கு. ஓகேங்களா, அதனால உயர் கல்வியை வந்து முழுசாவே முடிச்சிருக்க மாட்டாரு. அடுத்து முத்துராமலிங்க தேவர் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். அவருக்கு தெரிஞ்ச மொழிகள் எதெல்லாம் தமிழும் ஆங்கிலமும். முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த ஆற்றல்கள் என்னென்ன அப்படின்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் எல்லாமே கைவந்த கலையா வச்சிருந்திருக்கிறாரு. வட இந்தியாவில் ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னா பாலகங்காதரத்தில். நம்ம ஊர்ல வந்து இவருக்கு பசும முத்துராமலிங்கர் கொடுத்திருப்பாங்க. வடநாட்டுல யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பாலகங்காதரத்தில் இருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்டவர் தான் யாரு முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா, அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டா திருவி கல்யாண சுந்தரனார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுவர் யாருன்னு கேட்டா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் குரு யாருன்னு கேட்டா நேதாஜி தான். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த நாள் எப்போனா 1939 செப்டம்பர் 6ஆம் நாள். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தை தமிழர்கள் இணையக்காரம் தேவரின் முயற்சின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எதுனா நேதாஜி. தேவர் முதலில் பேசிய இடம் சாயல்குடி. அங்கு பேசிய தலைப்பு என்னன்னா விவேகானந்தரின் பெருமை. அங்கு பேசிய நேரம் 3 மணி நேரம் பேசியிருப்பாரு. அந்த பேச்சை கேட்டு தேவரின் வீரம் மிகுந்த பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்ட காமராசர். முத்துராமலிங்க தேவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள், ஆமா அக்டோபர் 30லே பிறந்திருப்பாரு, அதே அக்டோபர் 30ல இறந்திருப்பாரு. பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாள் மற்றும் மறுநாள் இரண்டுமே அக்டோபர் 30 தான். ஆமா, இந்திய அரசு 1995ஆம் ஆண்டு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்டது. அப்ப தபால் தலை எப்ப வெளியிட்டிருக்காங்க? 1995ல. முத்துராமலிங்க தேவருக்கு தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தேவருக்கு இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து முத்துராமலிங்க தேவருக்கு அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ள இடம் எங்கன்னு கேட்டா சென்னையில. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும். ஏன்னா அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது. இந்த கூற்ற சொன்னது யாருன்னு கேட்டா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா, தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யாருன்னா மூத்தறிஞர் ராஜாஜி. தேவரின் ஆங்கில பேச்சு விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. 1937 சட்டமன்ற தேர்தல் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வென்றார் தேவர். ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையும் தான் லண்டனில் இருந்த மாணவர்களை எதிர்பார்த்திருந்தோம் என்று குறிப்பிட்டவர் தோழர் KTK தங்கமணி. ஓகேங்களா, அடுத்து முத்துராமலிங்க தேவர் 1946 நடைபெற்ற தேர்தலில் போட்டியின்றியே வெற்றி பெற்றார். எவ்வளவு சூப்பர் பாருங்க. தேவர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற ஆண்டுகள் 1952, 1957. 1967 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உடல்நலை குறைவு காரணமாக பரப்புரை செய்யாமலேயே வெற்றி பெற்றிருக்காரு. சூப்பர். அப்போ 1952, 57, 62 மூணுலயுமே அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பிலேயே ஒருவரை குற்றவாளி என கருதும் சட்டம். இதற்கு எதிர்த்து அவர் போராடி இருப்பாரு, அதனால அதை கைவிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்கு பல போராட்டங்கள் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். தேவர் கமுதில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்திய தேதிகள் என்னன்னா 1934ஆம் ஆண்டு மே 12, 13. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. 1934 வந்து அவர் போராடிருக்காரு. ஆனா எத்தனை வருஷம் கழிஞ்சு வந்து அதை நீக்கிருக்காங்கன்னு பாருங்க. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களை தேசியம் காத்த செம்மல், வித்யபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமரம், இந்து புத்த சமய மேதை. ஓகேங்களா, அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்ற நாள் 1939 ஜூலை 8. அப்போராட்டத்தை நடத்தியவர் மதுரை வைத்தியநாத ஐயர். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் பணியை புறக்கணித்த போது திருச்சுழியில் இருந்த அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தவர் முத்துராமலிங்க தேவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைத்தவர் முத்துராமலிங்க தேவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்ப ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டா முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா, தேவருக்கு சொந்தமாக விளைநிலங்கள் இருந்த சிற்றூர்களில் எண்ணிக்கை 32 ஏக்கர் இருந்துதான். அதுல தமக்குரிய விளைநிலங்களை உழுபவருக்கு பங்கிட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர் தான். கமுதியில் பாரதமாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். 1938 மதுரையில் 23 தொழில் சங்கங்களின் தலைவராக இருந்தவர் நம்ம தேவர் தான். ஜீவானந்தத்துடன் இணைந்து தொழிலாளர்களின் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்திய ஆண்டு 1938. நிறைய போராட்டம் நடத்துவார், ஜெயிலுக்கு போவார், போராட்டம் நடத்துவார், ஜெயிலுக்கு போவார், இப்படிதான் இருப்பார் அவர். இந்த போராட்டத்திற்கான தேவர் பெற்ற தண்டனை வந்து 7 திங்கள் சிறை. உழவர்களின் நலன்களுக்காக முத்துராமலிங்க தேவர் மாநாடு நடத்திய இடம் வந்து ராஜபாளையம். ஓகேங்களா, ராஜபாளையம். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்திலும் ஊதியத்துடன் விடுப்பு அளிக்க வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் சிறை வைக்கப்பட்டு இருந்த இடங்கள் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். இந்த எல்லா சிறையிலும் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்திருக்காரு. 2ஆம் உலக போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் சிறை வைக்கப்பட்டு இருந்த இடம் மத்திய பிரதேசத்தின் தாமோ. முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்கள் வந்து 20,075. அதுல வந்து 4000 ஆண்டுகள் வந்து சிறையிலே கழிச்சிருப்பாரு. நம் வாழ்நாளில் 5இல் ஒரு பகுதியை சிறையில் கழித்ததாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பர்மாவுக்கு சென்ற
வென்ற ஆண்டுகள் வந்து 1936, 1955. அதுல வந்து பெண்கள் தம் கூந்தலை நடைபாதையாக விரித்து அளிக்கும் வரவேற்பை ஏற்க மறுத்துட்டாரு. பொது வாழ்வுக்கு இடையூறாக இருக்கும் எனக்கு திருமணம் செய்யாமலே வாழ்ந்தார் அவர். ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவர் பற்றிய புகழ்மொழிகள். விவேகானந்தரின் தூதர், அவருக்கான புகழ்மொழிகள். நேதாஜியின் தளபதி, சத்தியசீலர், முருகபக்தர், ஆன்மீக புத்திரர், தமிழ்பாடும் சித்தர், நீதி வழுவா நேர்மையாளர், புலமையில் கபிலர், வலிமையில் கரிகாலன், கொடையில் கர்ணன், பக்தியில் பரமஹம்சர், இந்திய தாயின் நன்மகன், தென்பாண்டி செம்மின் முடிசூடா மன்னர் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொற்பொழிவுகளா இருக்கட்டும் புகழ்மொழிகள் வந்து அவருக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து முத்துராமலிங்க தேவர் மறைந்த நாள் வந்து 1963 அக்டோபர் 30ஆம் நாள். அடுத்து கப்பலோட்டிய தமிழர். ஓகேங்களா. இதுவும் அடுத்து நமக்காக பாடப்பட்டவங்க தான். அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுகம் தான் தூத்துக்குடி. தூத்துக்குடியின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் யாருன்னா வ.உ.சி. சிதம்பரனார். தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் வ.உ.சி. ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் யாருன்னு கேட்டா சிதம்பரனார். கொற்கை பெருந்துறையின் வழித்தொண்டல் எனப்படுவது தூத்துக்குடி. கொற்கை துறைமுகத்தில் உயர்ந்து பறந்தது பாண்டியனுடைய மீன்கொடி. முத்துவளம் கொழுக்கும் இடம் கொற்கை கடல். ஓகேங்களா. வசையொழிய வாழ்வாரை வாழ்வர் என்பது வள்ளுவர் வாய்மொழி. மதுரை நகரில் தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர் பாண்டித்துரையார். சுதேச கப்பல் கம்பெனி தலைவர் யாருன்னா பாண்டித்துரையார். அதன் செயலாளர் வந்து வ.உ.சி. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக சுதேசி கப்பல் சென்ற ஊர் கொழும்பு. சுதேச கம்பெனியிலிருந்து விலகி கொண்டால் வ.உ.சிக்கு ஆங்கிலேயர் தருவதாக சொன்ன கையடக்கம் யாருன்னா 100,000 ரூபாய், அதாவது 1,00,000 ரூபாய். வந்தே மாதரம் என்ற சுதேசி மந்திரம் எழுந்தது வங்க நாட்டிலே. சுதந்திரம் எனது பிறப்பெருமை, அதை அடந்தே திருவன் என்று மார்த்தட்டிய மராட்டிய வீரர் யாருன்னு கேட்டா பால கங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்ற நாவீருடைய நண்பர் எனப்படுவர் யாருன்னு கேட்டா பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதோம் என்போம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் பேசும்பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொன்னவர் வ.உ.சி. வ.உ.சிக்கு வழங்கப்பட்ட தண்டனை இரட்டை தீவாந்திர தண்டனை. 6 ஆண்டு கோவைச் சிறையிலும் கடலூர் சிறையிலும் கொடுமணி செய்தவர் வ.உ.சி. வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றவர் வ.உ.சி. பின்வருவன வ.உ.சின் கூற்றுகள்ன்றாங்க. சிறைச்சாலையில் செக்கிழித்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ, கைத்தேல் உரிய கடுமணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ, தொல்காப்பியத்தை படித்தப்படுத்தி என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இன்னிலேயே கற்றி என் இன்னல்களையெல்லாம் வென்றேன். ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் இயற்றிய நூல்தான் மனம் போல் வாழ்வு என்று தமிழ் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. மெய்யறிவு மெய்யறம் ஆகிய சிறு நூல்களை இயற்றியவர் வ.உ.சி. பாயக்கண்பது சுதந்திர வெள்ளம், பணியக்கண்பது வெள்ளையருளம் என பேசியவர் வ.உ.சி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்து பிணம் கூட உயிர் பெற்று எழும் என்று கூறியவர் யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே. வ.உ.சி. பேசுவதாக அமைந்த பகுதி இடம்பெற்ற நூல் கடற்கரையிலே நூலை எழுதியவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. ராபி சேதுவின் பன்முகத்திறன்கள் எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா. அடுத்து செய்யுளிக்கு உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்த ராபி சேது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் ராபி சேது பிள்ளை எழுதிய தமிழ் இன்பம். ராபி சேது எழுதிய பிற நூல்கள் ஆற்றங்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம் உறும் பெரும், மேடை பேச்சு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து இலக்கணம் பாருங்க. வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு தான் வழக்குன்றாங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறாங்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்குன்பாங்க. இல்ல 2 வழக்கு இருக்கு. ஒன்னு இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்குனா என்னன்னு பார்க்கலாம். இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. ஓகேங்களா. இயல்பு வழக்குனா இயல்பா நம்ம பேசுற மாதிரியே இருக்கிறது தான் இயல்பு வழக்கு. இதுல 3 வகை இருக்குன்றாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது. இதை படிச்சு பாருங்க. இதை வந்து ஏதாவது மாற்றி பேசுறோமா, இல்ல தலைகீழா வச்சு பேசுறோமா, இல்ல நிலம்ன்றது வான்ன்றதை மாத்தி இது பண்றோமா, இல்ல. அப்போ நிலம், மரம், வான், எழுது இப்படி இருக்கிறத இப்படியே தான் நம்ம பேச சொல்றோம். அதனால அதே ஆகிய சொற்களை எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அப்படியே ஒழிக்கின்றது. அதனால இது இலக்கணம் உடையதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இலக்கண போலி. இல்லத்தின் முன்பகுதி இல்முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்கினர். இல்லத்திற்கு முன்பகுதி நம்ம என்னன்னு சொல்லுவோம், இல்முன் சொல்லுவோம். ஆனா அப்போ இருந்த முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்றில் அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்முன்னாலும் ஒண்ணுதான், முன்றில்னாலும் ஒண்ணுதான். இது இலக்கண போலி மாதிரியே இருந்தாலும் இது அக்செப்ட் பண்ணப்படுது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனாலதான் இது இலக்கண போலின்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கிளையின் நுனியை வந்து கிளை நுனின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு நுனி கிளைன்னு பேரை மாத்திருக்காங்க. இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் எல்லாமே இலக்கண போலின்றாங்க. இதற்கு முன்பின்னாக தொக்க போலின்னு இன்னொரு பேர் இருக்கு. அப்ப முன்பின்னாக தொக்க போலின்னு எதுன்னு கேட்டா இலக்கண போலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு பாருங்க. புறநகர், இதுல நகர்ப்புறம்னு சொல்லலாம். கால்வாய் இல்லைன்னா வாய்க்கால்னு சொல்லலாம். தசை இல்லைன்னா சதைன்னு சொல்லலாம். கடைக்கண்ணா கண்கடை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை அப்படி மாத்தி சொன்னாலும் அதுக்கான பொருள் மாறுறது இல்லைல்ல, அப்படியே தானே இருக்கு. அதனாலதான் இதை வந்து இலக்கண போலின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. மருவு. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூரை தஞ்சைன்றோம், திருநெல்வேலியின் பேரை நெல்லைன்றோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு அப்படின்றாங்க. கோவைனா குடந்தை, எந்தை, போது, சோனாடு. இந்த மாதிரி
எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்ப தஞ்சைனா தஞ்சாவூர்னு சொல்றதா தஞ்சைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மருவி வர்றதா மருவுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து தகுதி வழக்கு பாருங்க. ஏதேனும் ஒரு காரணத்துல பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை இப்ப மத்தவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல முடியல அப்படின்னா அதற்கு வேற ஏதாவது ஒரு வார்த்தையை ஆல்டர்னேட்டிவா ஒரு சொல்ல தகுந்த வார்த்தையை வச்சு பேசுறதா வந்து தகுதி வழக்குன்றாங்க. அதுல 3 விதம் இருக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்கரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இடக்கரடக்கல் என்னன்னு பார்த்தலாம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களை கூறுவது இடக்கரடக்கல்ன்றாங்க. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தை. ஆனா வந்து அதை வேறொரு வார்த்தையா வச்சு காம்பன்சேட் பண்ணி சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் வந்து இடக்கரடக்கல்ன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மங்களம் பாருங்க. செத்தார் என்பது மங்களமில்லாத சொல் என முன்னோர் கருதினர். செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களை குறிப்பது தான் மங்களம்ன்றாங்க. திருமுகம் அப்படின்னா ஓலை, கருப்பு ஆடை வந்து வெள்ளாடுன்வாங்க. மங்களமா சொல்லுவாங்க. ஓகேங்களா? விளக்கை அணை அப்படின்றதுக்கு பதிலாக விளக்கை குளிரவைன்றாங்க. சுடுகாடுக்குன்னு பதிலாக நன்காடுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து குழு உக்கரி. ஒரு குழுக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசுறத வந்து குழு உக்கரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொற்கொள்ளர் பயன்படுத்துவது பொன்னை பரி எனல், ஆடையை காரை எனல், யானை பாகர் பயன்படுத்துவது. பொற்கொள்ளர் பயன்படுத்துவது பொன்னை பரி எனல், ஆடையை காரை எனல், யானை பாகர் பயன்படுத்துது. இந்த மாதிரி அவங்க குழுக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசுறத வந்து குழு உக்கரின்றாங்க. ஓகேங்களா? அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. நாகரிகம் கருதி மறைமுகமா குறிப்பிடுவது என்ன? இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களை குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழு உக்கரி. ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல். பேலட் அப்படின்னா கதைப்பாடல், கரேஜ் அப்படின்னா துணிவு, சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை, எலோக்யூஷன்னா பேச்சாற்றல், யுனைட்டி அப்படின்னா ஒற்றுமை, ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம், ஈக்குவலிட்டி அப்படின்னா சமத்துவம். ஓகேங்களா? ஓகே, இதோட 7th முடிஞ்சிருச்சு. 7th ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 இந்த 3 இயலுமே முடிச்சிட்டோம். நாளைக்கு 4, 5, 6 பார்த்துருவோம். 7th முடிச்சிருவோம். இதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.